அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். நாளையே பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற தயார் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்திருக்கிறார். பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற தயார் என பாமக தெரிவித்திருக்கிறது. 15% இடஒதுக்கீடு தொடர்பான கேள்விக்கு இவ்வாறு அவர் பதிலளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். தொடர்ச்சியாக பாமகவினர் இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அதிலிருந்து பல்வேறு கேள்விகளும் அதற்கான பதிலடிகளும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. தற்பொழுது பாமகவின் கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி தெரிவித்திருப்பது என்ன? வணக்கம். இன்றைய தினம் பாமகவினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி சற்று நேரத்துக்கு முன்பு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதில் இன்று காலை அமைச்சர் சிவசங்கர் கொடுத்த அந்த அறிக்கைக்கு ஒரு பதில் அறிக்கையாக அவர் கொடுத்திருக்கின்றார். அதுல சிவசங்கர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருந்தார், நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறீர்கள், அதனை மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும், மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை என பலமுறை சொல்லிவிட்டோம். நீங்கள் அந்த கூட்டணியிலிருந்து, அதாவது மத்திய பாஜக கூட்டணியில் தான் நீங்கள் அங்கம் பெற்றிருக்கிறீர்கள், பாமக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். எனவே அவர் எழுப்பியிருந்த பல்வேறு கேள்விகளுக்கும் விளக்கம் அளித்திருக்கக்கூடிய ஜி.கே. மணி, இதில் இப்போது கூட எங்களுக்கு எந்த தடையும் இல்லை, நாங்கள் நாளையே அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம், பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கூறியதை போலவே திமுகவுக்கு நிபந்தனை இல்லாத ஆதரவு கூட வழங்க தயாராக இருக்கிறோம். அப்படி செய்தால் வரும் 6ஆம் தேதி தொடங்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை திமுக அரசு நிறைவேற்றுமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்போது உள்ள தடைகள் அனைத்தும் பாஜக அணியிலிருந்து பாமக வெளியேறினால் உடனடியாக விலகிவிடுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அரசியலில், அதாவது நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டத்தின் போது பரபரப்பாக அன்புமணி பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் திமுக தரப்பிலிருந்து அமைச்சர் சிவசங்கர் ஒரு கடுமையான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் கூட பல விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். பாமகவில் எத்தனையோ சீனியர்கள் இருக்கும் போது எதற்காக அன்புமணியை தலைவராக்கினீர்கள் என்றெல்லாம் கேட்டிருந்தார். அதே போல மத்திய அமைச்சராக ஏன் அன்புமணியை தான் ஆக்க வேண்டுமா என்றும் கூட கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கும் ஜி.கே. மணி ஒரு பதில் கொடுத்திருக்கின்றார். பாமகவிற்கு இதுவரை 5 முறை மத்திய அமைச்சராவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதில் முதல் 4 முறை மற்றவர்களுக்கு தான் கொடுப்போம், மூத்தவர்களுக்கு தான் கொடுத்தோம், 5வது முறையாக கிடைத்த வாய்ப்பை தான் அன்புமணிக்கு கொடுத்தோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே காலையில் அமைச்சர் சிவசங்கர் எழுப்பிய பல்வேறு விஷயங்களுக்கு தற்போது அவர் பதிலளித்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் யார் யார் எந்த கூட்டணியில இடம்பெறுவார்கள், யார் யார் அணி மாறுவார்கள் என்றெல்லாம் பரபரப்பாக பேச்சுக்கள் தற்போதே அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள இந்த சூழலில் பாமகவினுடைய இந்த ஒரு அறிக்கையும் அரசியலில் முக்கியத்துவம் பெறுகின்றது. நாங்கள் பாஜக கூட்டணியிலிருந்து நாளையே வெளியே வர தயாராக இருக்கிறோம், திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்க கூட தயாராக இருக்கிறோம், எங்களுடைய கோரிக்கையை ஏற்க வேண்டும், வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அறிவிக்க வேண்டும் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி குறிப்பிட்டுள்ளார். ராஜேஷ், தொடர்ச்சியாக இந்த இடஒதுக்கீடை முன்வைத்து இது போன்ற விஷயங்கள் அரங்கேறி வருகிறது. அதாவது தேர்தல் வரக்கூடிய சூழலில் இது போன்ற விஷயங்கள் பேசுபொருளாகி இருக்கிறதா? நிச்சயமாக தேர்தலுக்கு இன்னும் ஒரு 14-15 மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த இது போன்ற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், இது போன்ற விஷயங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாம் நேற்றைய தினமே பாமக வட்டாரங்களில் விசாரிக்கும் போது அவர்கள் சொன்னது என்னவென்றால், கடந்த முறை கூட நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் எங்களுடைய நிறுவனர் பேசியிருந்தார், எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, எங்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய அந்த 10.5% இடஒதுக்கீடை மட்டும் கொடுத்து விடுங்கள் என்று பேசியிருந்தார். எனவே அந்த அடிப்படையிலே தான் கடந்த முறை பாமகவிற்கு கொடுக்கப்பட்ட குறைவான தொகுதிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றும் கூட சொல்லியிருந்தார்கள். அதாவது கடந்த முறை 21 தொகுதியில் தான் பாமக போட்டியிட்டு இருந்தது. அதற்கு முன்பெல்லாம் 30 தொகுதி, அதற்கு மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட்டு இருக்கின்றது. எனவே அந்த 25 தொகுதிகளுக்கு மேலெல்லாம் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில குறைவான தொகுதிகளை பெற்றுக்கொண்டதே அதுதான் காரணம் என்று குறிப்பிட்டார்கள். எனவே இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க கூட தயாராக இருக்கிறோம், குறிப்பாக ஒரு சீட்டு கூட எங்களுக்கு தேவை கிடையாது, எங்களுடைய கோரிக்கையை மட்டும் நிறைவேற்றினால் போதும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தாகவும் இது பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியிலிருந்து ஒரு சில கட்சிகள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய சூழ்நிலையில்
இதை வைத்து பல்வேறு காய் நகர்த்தல்கள், பல்வேறு அரசியல் ஆட்டங்கள் இனி ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அரசியல் நோக்கர்களும் கருதுகிறார்கள். உங்களுடைய தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.